அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் டாப் கட்டிங் பார்க்க போகிறோம். இந்த டாப் தைக்கிறதுக்கு அளவு கொடுத்துருக்காங்க. அந்த அளவு ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த அளவு பாருங்க. மேலே ஆர்கன்சா துணி, ஒர்க் துணி அண்ட் உள்ள வந்து லைனிங் துணி. லைனிங்லேயே காட்டன், பியூர் காட்டன் லைனிங் வரும் இல்லையா, அந்த துணி பாருங்க. எப்படி ஆர்கன்சா துணி இந்த லைனிங் துணியோட பெருசாக இருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டான ஸ்மூத்தான நல்ல காட்டன், ஒரிஜினல் காட்டன்னு. இந்த மாதிரி லைனிங் துணி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். காய வச்சு அயன் பண்ணி நல்லா தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறம் காய வச்சு அயன் பண்ணி தான் இது கட்டிங் பண்ணுவோம். அந்த துணி தான். எப்படியோ இது ஒரு 60 ரூபா 55 ரூபா இருக்கும். இந்த துணி தண்ணியில் போடாமல் கட்டிங் பண்ண நிலைமை தான் இது. ஒன்று தைக்க கொடுக்கும்போது, லைனிங் வாங்கி கொடுக்கும்போது சொல்லிட்டு கொடுத்தா டைலர் கூட தண்ணியில் போட்டு அயன் பண்ணிப்பாங்க. இல்லை நீங்களாவே தைக்க தரீங்கன்னா தண்ணியில் போட்டு நல்லா ஊறி அதுக்கப்புறம் காய வச்சு அயன் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. சில கஸ்டமர் வந்து லைனிங் துணி வாங்கி தந்துடுவாங்க, சில கஸ்டமர் நமக்கே வாங்கி போட்டுக்கோங்க சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற லைனிங் துணிலாம் இந்த மாதிரி தான் பாலிஸ்டராக இருக்கும். 2x1 இருக்கும். அதாவது 2 நூல் வந்து காட்டன்னு, ஒரு நூல் பாலிஸ்டர், இல்லை ஒரு நூல் 2 நூல் பாலிஸ்டர், ஒரு நூல் காட்டன் அப்படி இருக்கும். இது பாருங்க, சைடில் அந்த பிசர் கூட வரல. எவ்வளோ நம்ம கசக்கி இது பண்ணாலும் அது அப்படியே இருக்கும். இது பாலிஸ்டர் ஃபுல்லாக எவ்வளோ கசக்குனாலும் நமக்கு அந்த அந்த சுருக்கம் அவ்வளோ தெரியாது, திரும்ப பழைய நிலைக்கே வந்துடும். இந்த மாதிரி துணி தான் இன்ஸ்டண்ட்டாக இப்போ கிடைக்குது. ப்ளவுஸ்க்கு, சுடிதாருக்கு, புறாகங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஏன்னா நிறைய பேர் இப்போது வீட்லையும் சரி கடையிலும் சரி வாங்கி உடனே தைச்சி தர மாதிரி தான் இருக்கும். அதை அப்படியே நம்ம கட் பண்ணி தைச்சிடுவோம். இப்போ கஸ்டமர் எனக்கு இது அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு, ஃபிட்டிங்காக இருக்கிறதுனால சைடில் ஒரு இன்ச் லூஸ் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1/2 இன்ச் லூஸ் வச்சாலும் நமக்கு 2 சைடும் நமக்கு 2 இன்ச் லூஸ் ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் மெயின் ஃபேப்ரிக்கே. இப்போ இந்த ஆர்கன்சா துணி பாருங்க, இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த துணி வந்து நமக்கு சுருங்கிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லை. பியூர் காட்டன் தான் நமக்கு சுருங்கும். சில சமயம் சில காட்டன் துணி வந்து சாயம் போகும். அந்த மாதிரி தான் துணிங்க இப்போது லைனிங் வந்து இப்போ இல்லை, ஃபஸ்ட்டு வந்தது. இப்போ ரொம்ப ரேரு தான். நாமளே நம்ம பிள்ளைங்களுக்கு தைக்கிறதுக்கு பியூர் காட்டன் தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ லைனிங் வாங்கும்போது கவனமாக இருங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது இந்த டாப்போட கட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம நீளம் பார்த்திங்கன்னா, நம்ம நீளம் ஃபஸ்ட்டு அளந்துடலாம். 46 இன்ச் இருக்குது. இந்த மெயின் ஃபேப்ரிக் மேலே நான் வந்து சரி பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த துணி வந்து, அதாவது அளவு இந்த ட்ரெஸ் வந்து கரெக்டாக ஒழுங்குபடுத்தி நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ சைட்லையும் கட்டிங் பண்ணும்போது ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் நம்ம வைக்கணும். இந்த அளவு கூட நமக்கு கம்மியாக தான் இருக்கும். பாருங்க, இப்போ ஒரு 11 இன்ச் இருக்குன்னா நம்ம 12 தான் நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வச்சு தான் கட் பண்ணுவோம். இப்போ ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்ச் நம்ம வைக்கணும். சைடில் பிளெயினாக இருக்கிறதுனால இந்த ஒர்க் துணியில் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம வந்து விடுற துணி வந்து உள்பக்கமாக போயிடும். இந்த ட்ரெஸ்ஸும் கட் பண்ண போகிறோம். இன்னொரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸும் நம்ம கட் பண்ண போகிறோம். இதில் நான் அளவு போட்டு காமிக்கிறேன். இது 2ஆக மடித்து நான் போட்டிருக்கேன். அதாவது 4 துணி போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு, கீழே இருக்கிறது பேக் சைடுக்கு. இது சரிசமமாக படுத்தி நான் வச்சுக்கிறேன். கீழே நம்ம அளவு அகலம் பிடிச்சோம் இல்லையா, அதுக்கு 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். கரெக்டாக இந்த அளவு துணி வந்து ஒழுங்குபடுத்தி நான் வச்சுருக்கேன். உள்பக்கமும் அந்த துணி கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்து செக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நெக்கோட ப்ராட்னஸ் வந்து 3 இன்ச் வருது நமக்கு கரெக்டாக. 3.25 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 3.25 இன்ச் வச்சுருக்கேன். தைச்சா நமக்கு 3 இன்ச் வந்துடும். இந்த ஷோல்டருக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஷோல்டரோட தையல் இங்கே இருக்கு இல்லையா, இங்கே ஒரு மார்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன்.
தைக்கும்போது நமக்கு சரியாக வந்துடும் 1/2 இன்ச்சு. சைடில் இங்கே ஆம்ஹோலும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். கீழே மார்க் பண்ணாமல் மேலேயும் மார்க் பண்ணாமல் கரெக்டாக அந்த தைக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் வருது இல்லையா, அந்த சைடு கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட அகலத்தில் நான் 2 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். நார்மலாக 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணுவோம், இதை 2 இன்ச் ப்ளஸ் பண்ணுறேன். ப்ளஸ் நீங்கள் டாட்ஸ் வைக்கிறீங்க, பேக் சைடு மோஸ்ட்லி நிறைய பேர் டாட்ஸ் வைப்பாங்க, இதில் டாட்ஸ் இல்லை. அப்படி டாட்ஸ் வைக்கிறீங்கன்னா இன்னொரு 1/2 இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்க வேண்டியதான். அப்படி உங்களுக்கு அளவு உள் பக்கமாக துணி சரி சமமாக இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கேல் கூட உள்ளே கொடுத்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ஸ்கேல் ஸ்ட்ரைட்டாக வச்சு நான் சரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் மேலே இந்த அளவு வச்சேன். இப்போ இன்னொரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. கரெக்டாக இந்த அளவு இருக்குன்னா இதுலேருந்து ஒரு 2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செஸ்ட்டுக்கிட்டையும் அதே மாதிரி தான், இடுப்புக்கிட்டையும் இப்போ இங்கே ஹிப்புக்கிட்டையும் நான் அதே மாதிரி 2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஸ்கேல் வச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. நெக்குக்கும் இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைட் பேக் சைடுன்னு நான் தனித்தனியான லேயராக நான் கீழே துணி போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் சைடுக்கு கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி மேலே ஷோல்டர் தைக்கிறதுக்கு நம்ம 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம். ஸோ இங்கே நான் மேலே ஒரு 1/4 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பேக் நெக்குக்கும் அதே மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக் எப்படியோ நமக்கு ஒரு 8 இன்ச் இருக்குது, ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச் இருக்குது. பேக் நெக் நான் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். பேக் நெக்குக்கு கீழ் பக்கமாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிற துணி ஃப்ரண்ட் சைடுக்கு. இப்போ நம்ம இந்த அளவு துணி எடுத்துட்டு இப்போ மார்க் பண்ண இடத்துலேருந்து இப்போது ஆம் ஹோலுக்கு நம்ம ஸ்ட்ரைட் லைனாக போட்டு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அளவு எடுத்து தைக்கும் போது இந்த செஸ்ட்டுக்கு சரி, நம்ம இடுப்பு அளவு எடுத்து அங்கே ஒரு மார்க் போட்டு அதுக்கப்புறம் ஹிப்புக்கெல்லாம் மார்க் போட்டு பண்ணுவோம். அளவு துணி இருந்தால் நமக்கு பெட்டர் தான். எப்போவுமே கரெக்டான ஃபிட்டிங் அளவு நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி நான் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக்குக்கு நல்லா ப்ராடான யூ ஷேப் நெக்கு, அதுக்காக நான் இங்கேருந்து இந்த ஓரமாக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப்பாக நான் கொடுத்துக்கிட்டேன். லைட்டாக நல்லா ப்ராடாக பா ஷேப்பில் அந்த ரவுண்டு லைட்டாக வர மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் இங்கேயும் நான் 1/2 இன்ச் இங்கே இருக்குல்ல நமக்கு இந்த மார்க்கு, இங்கேருந்து 1/2 இன்ச் நான் வந்து 1/2 இன்ச் அதிகமாக வேணாம், 1/2 இன்ச் போதும். ஏன்னா நமக்கு நெக்கு வந்து டீப் நெக்காக இருக்குது. ஆம் ஹோலுக்கு நடுவில் நம்ம மார்க் பண்ணோம், இது கொஞ்சம் தள்ளி நான் மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த எம்ப்ராய்டிங் வேறு இருக்குது, அது சரியாக வர மாட்டேங்குது, ரொம்ப திக்கான எம்ப்ராய்டிங்காக இருக்குது. இங்கே 1 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் சைடு ஆம் ஹோலுக்கு. இப்போது உதாரணத்துக்கு ஆம் ஹோலுக்கு நான் 7 இன்ச்சில் நான் லைன் போட்டிருக்கேன்னா அதில் 3/2 இன்ச் நடுவில் வர மாதிரி அங்கே வரைக்கும் தான் நமக்கு அந்த கர்வ் ஷேப் வரணும். இல்லை நமக்கு ஆம் ஹோலுக்கு மார்க் பண்ணுற ஸ்கேல் வச்சு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட்டிங் பண்ணிக்கிறேன். கீழே ஓப்பனுக்கு கட்டிங் பண்ணிட்டேன். பாருங்கள், ஓப்பனில் இங்கே எம்ப்ராய்டிங் இல்லாமல் இருக்குது. இப்படி நம்ம இது மடித்து தைச்சோன்னா அது எம்ப்ராய்டரி நமக்கு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், கரெக்டாக லெவலாக வந்துடும். தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப தடியாக இருக்குது அந்த எம்ப்ராய்டரி. டாப்புக்கு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணது நான் கட்டிங் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆம் ஹோல் பேக் சைடுக்கு நம்ம அளவு போட்டோம் இல்லையா, அது கொஞ்சம் இந்த சைடு ஓரமாக வந்துடுறேன். பாருங்கள், இது கட்டிங் பண்ணியாச்சு.
இப்போ இந்த 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நம்ம கட்டிங் பண்ணலாம். ஷோல்டர் நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஒரு 3 இன்ச் அளவுக்கு தைச்சா நமக்கு 2 1/4 இன்ச் அப்படி வந்துடும். 2 இன்ச் 2 1/4 இன்ச் வந்துடும். ஃப்ரண்ட் சைடுக்கும் இந்த 1/2 இன்ச் நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். டீப் நெக்காக இருக்கிறதுனால நமக்கு ஷோல்டர் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நெக்கு நமக்கு சின்னதாக இருந்துச்சுன்னா ஷோல்டருடைய அகலம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஃப்ரண்ட் சைடு நெக்கு நம்ம கட்டிங் பண்ணிட்டோம். இப்போ பேக் சைடு நெக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பர்பிள் கலர் ட்ரெஸ் காட்டினேன் இல்லையா, அதுக்கு நான் வந்து வி ஷேப்பில் நான் வந்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் வி ஷேப்பில் நெக்கு. இதுக்கும் இதே மாதிரி நம்ம பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் நம்ம கொடுத்துட்டு கட் பண்ணலாம். நமக்கு எப்படியும் இந்த துணி ஒரு 300க்கு மேலே தான் இருக்கும், 1 மீட்டர். இந்த சீக்வன்ஸ் வச்ச துணி, எம்ப்ராய்டரி, ஒரு காட்டன் வேறு சில துணிங்க கொடுக்குறது. இதுவும் காட்டன் தான். இதுக்கு முன்னாடி தைச்சது தான் ஆர்கன்ஜா துணி. அது நல்லா சீக்வன்ஸ் வச்சு நல்லா அழகாக இருக்கும். இவ்வளோ நம்ம காசு கொடுத்து வாங்கின துணி நம்ம வந்து லைனிங்கும் அதுக்கு பர்ஃபெக்டாக நம்ம வாங்கணும். காட்டனே நம்ம வாங்கினாலும் அது தண்ணியில் ஊற போடாமல் இருக்காதீங்க, மறந்துடாதீங்க. டைலருங்கிட்ட கொடுக்கும்போது கூட சொல்லிட்டு கொடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அது வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சின்ன இது மிஸ்டேக் பண்ணுறது உங்களுக்கு பெரிய இதுவாக மாறிடும். இப்போ நம்ம கைக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு சைடில் இருக்கிற துணி நான் வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 4 துணியும் கரெக்டாக வர மாதிரி ஒழுங்குபடுத்திக்கிறேன். இப்போ இந்த கை பாருங்க, இதில் 2 கை, லெஃப்ட் சைடு கை வந்து சுத்தமாக வந்து அந்த ஆர்கன்ஜா துணி அப்படியே மேலே பெருசாக இருக்குது. உள்ளே இருக்கிற துணி சுருங்கினதுனால அந்த கையே சின்னதாக இருக்குது. நான் ரைட் ஹேண்ட் தான் எடுத்திருக்கேன். ரைட் ஹேண்ட் துணி அவ்வளோ இதாகல, பரவாயில்ல. இப்போ இதோட அளவு பாருங்கள், 17 இன்ச் இருக்குது. மேலே 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு மார்க் பண்ணி கீழே 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கீழே மடித்து தைக்கல, வெறும் பைப்பிங் மட்டும் வைக்கிறோம். நான் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் விட்டாலே நமக்கு கீழே போதும். இதே அளவு போதும்னு சொன்னதுனால நான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் அகலம் மட்டும் ஒரு 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் கைக்கு. ஏன்னா கை ரொம்பவே ஃபிட்டிங்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கஸ்டமர் கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால சரி இதிலே நான் வந்து தைச்சி தரேன்னு சொல்லி இது வந்து தைச்சி கொடுத்துருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கு 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நான் மார்க் பண்ணி கட்டிங் பண்ணுறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணுற இந்த அளவில் நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குது இந்த டிசைனும், ஒரு மாதிரி செக்கடு ஷேப்பில் இந்த எம்ப்ராய்டரியும் நல்லா அழகாக இருக்குது. இந்த மாதிரி துணி வாங்கி டாப் தைக்கிறது தான் இப்போ ட்ரெண்டாக இருக்குது. நம்ம சுடிதாருக்கு தனியாக மெட்டீரியல் கிடைக்கும், வாங்கி தைச்சிடுவோம். பட் இது நல்லா அழகாக இருக்குது. ஒவ்வொரு துணியும் 2 மீட்டர் நம்ம கொடுத்து வாங்கினோன்னா கையும் நம்ம நீளமாக வச்சுக்கலாம், இல்லை 3/4ஆகவும் வச்சுக்கலாம். இப்போ 2 துணி ஆம் ஹோலில் நான் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் சைடு ஷேப்புக்காக. இப்போ கட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. லைனிங் துணி கட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த லைனிங் துணி கூட பாலிஸ்டர் தான். 2 துணி வச்சு நம்ம கையில் விரல்ல தேய்ச்சி பார்த்தாலே நல்லா சவுண்டு வரும். இதுவும் நைட்டு ஓவர் நைட்டு நான் ஊற வச்சேன் கஸ்டமர் சொன்னதுக்காக. அப்போ கூட பாலிஸ்டர் மிக்ஸ் தான் இருக்குது இது. இப்போ நாம் கட் பண்ண மெயின் ஃபேப்ரிக் வச்சு இதுக்கு மேலே கட் பண்ணிக்க போகிறோம். தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இதோட அவுட்லுக் பாருங்கள். வி ஷேப் நெக் வச்சுருக்கேன் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு. இந்த துணி ஜார்ஜெட்டில் ஒர்க் பண்ண துணி, அழகாக இருக்குது பாருங்கள். 3/4 கை வச்சுருக்கேன் இதுக்கும். அண்ட் ஒயிட் கலர் துணி, இதுதான் நம்ம கட்டிங் பண்ண துணி. பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் பாருங்கள், அழகாக இருக்குது. 3/4 கை ஃபுல்லாக நான் பைப்பிங் வச்சுருக்கேன். கைக்கு, நெக்கு, பேக் அண்ட் ஃப்ரண்ட் எல்லாத்துக்கும் பைப்பிங் வச்சுருக்கேன். பேக் சைட் நெக்குக்கு நான் வந்து நாட் வச்சு தைச்சிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் லைனிங் பற்றி சில ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்களும் லைனிங் துணி வாங்கினா காட்டன் துணி மறக்காமல் தண்ணியில் ஊற போட்டு தான் நீங்கள் வந்து டைலருங்ககிட்ட கொடுக்கணும். இதை டைலருங்கிட்ட சொல்லித்தாங்க. அப்போ தான் நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கும்.